ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ இந்த சேனல்ல நீங்க பார்க்க போறீங்க. அப்படி என்ன டிஃப்ரெண்டான வீடியோனா மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் ரியாக்ஷன். ஸோ மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் ரியாக்ஷன் இஸ் நாட் அப்படியே ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் ஒன்றும் கிடையாது. பட் இந்த சேனல் ஆரம்பிச்சோட மோட்டோ என்னன்னா யூஸ் டு என்டர்டைன் த ஆடியன்ஸ். மூவி ரிவ்யூஸ் மட்டுமே வீடியோ போடுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் மை கண்டென்ட் அப்படிதான் நான் நினைச்சேன். பட் அந்த கண்டென்ட் மட்டும் தான் போஸ்ட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேல நான் என்னென்னலாம் திங்க் பண்ணணும்னு சேனல்ல போடணுன்ட்டு அது எல்லாமே இதுக்கு மேல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த வீடியோஸ் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு மீ டு மை ஃப்ரெண்ட், என் டயட்டை கெடுக்கிறது நீதான்டா. சத்தியமா நான் ஆக்சுவலி ஓவர் வெயிட் கேட்டகரியில கூட கிடையாது. ஓவர் வெயிட் தான். ஸோ டயட்லாம் இருக்கும் போது எப்பெல்லாம் நான் டயட் இருக்குன்னு ஸ்டார்ட் பண்றோம் அப்பெல்லாம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணுவோம். டேய் ஏன்டா இந்த பக்கம் வரீங்க? டேய் எங்கடா இருக்க, வரியா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம். என்னைக்குமே அவன் கூப்பிடவும் மாட்டான், அவன் கையில காசும் இருக்காது. என்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான டெசிஷன் எடுக்கிறேனோ கெடுக்கிறதுக்குன்னே இருக்கானு. நாசமா போயிருவீங்கடா. இந்த ஆளை தூக்குனீங்கன்னா டிவிக்கே நல்லா வந்துரும். சீரியஸ்லி முதல்ல இந்த ஆளை வெளில அனுப்புங்க. இந்த ஆளை தூக்குனா டிவிக்கே நல்லா வரும். Hi. என்னடி வாய்ஸ் இது? So I just saw Vidamuyarchi. I don't know what's wrong with you guys. எதனால இப்படி கேவலமா நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. I think Vidamuyarchi is one of the mature movies which has handled human relationships in a very beautiful way. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னதான் மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் இருந்தாலும் எப்படி விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹியூமனை ஒரு லவ் பண்றான் அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. I don't know why you guys always expect a mass hero to do just இந்த எடுத்தோடனே ஃபைட் அப்புறமேட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு 5 சாங் இருக்கணும் பேக் டு பேக். அதுல ஒரு சாங் கண்டிப்பா ஸ்பெஷல் நம்பர் இருந்தே ஆகணும். இதெல்லாம் என்ன ஒரு வாட் இஸ் திஸ்? இது I think Tamil audience are way more mature. We have so much brains and it's high time that we have to accept நம்மளுடைய மாஸ் ஹீரோஸ் அவங்க நடிப்புக்காக படம் பண்றாங்கல்ல, அந்த படத்தை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Because yes, of course கமர்ஷியல் படங்களும் AK has given. சிறுத்தை சிவா அவர்கள் கூட கொடுத்த படங்கள் எல்லாமே மாஸ் கமர்ஷியல் தான். I think நேர்கொண்ட பார்வை அதுல இருந்தே he has started to explore valuable contents. Okay, அந்த no means no அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை AK சொல்லும்போது அது எவ்வளவு ரீச் ஆகும். லைக்வைஸ் இன் விடாமுயற்சி ஒரு ஃபீமேல் ஒரு விமனுக்கு ஒரு அஃபேரை பத்தி ஒரு டீல் பண்றாங்க, அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல. சோ ஒரு சொசைட்டில என்னைக்குமே ஒரு ஆண் ஒரு அஃபேர்ல இருக்காரு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்காங்கன்னா அதை எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதே ஒரு பெண் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருந்தா உடனே அவளை ஸ்லட் ஷேமிங் பண்றது, இந்த மாதிரி கேவலமான ஒரு புத்தி இருக்கும். அப்படிலாம் கூடாது. If I love a person, I will always love her. அவ என்ன தப்பு பண்ணாலும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, it's such a great point. And how can you guys still Vidamuyarchi is a boring film? I don't know. Have you gone nuts? I loved Vidamuyarchi, guys. I love Vidamuyarchi. ரிவ்யூ பாருங்க, உங்களோட ஒப்பீனியன் நீங்க சொல்லலாம், அதுல தப்பே கிடையாது. உனக்கு படம் பிடிச்சிருக்கா, எனக்கு படம் பிடிச்சிருக்கு, ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஓகே, எனக்கு கனெக்டா இருக்கு, படம் சூப்பர் படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க எப்படி பேசுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு அறிவு இருக்கு, நம்மளுக்கு எல்லாம் அறிவு இல்ல. உனக்கு ஏன்டா இந்த படம் புரியல, உனக்கு என்ன நட்டுக்கிட்டுன்றாங்க லாஸ்டா. அது என்ன லாங்குவேஜ்? உன்னோட ஒப்பீனியன் வச்சுக்கோ. உன்னோட ஒப்பீனியனா சொல்லணும். உனக்கு மரங்கள் இருந்துச்சு, ஏன் இந்த படம் ஓடல, நீங்களா என்னடா பண்றீங்க அப்படிலாம் நீங்க கேட்க கூடாது. எனக்கு புரியல, படம் நல்லா இல்லைன்னா நல்லான்னு ஒத்துக்கோங்க. இல்ல உனக்கு ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படி சொல்லணும். முக்காவாசி பேருக்கு விடாமுயற்சி படம் பிடிக்கல. 4 மாஸ் சாங் வச்சிருக்கணும், 4 ஃபைட் வச்சிருக்கணும், யாருமே அந்த மாதிரிலாம் கேட்கல. கதை நல்லா இல்ல, ஸ்கிரீன் பிளே நல்லா இல்ல, என்கேஜிங்கா அங்க ஒண்ணுமே இல்ல. அப்படிதான் எனக்கு தோணுது. உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அது உன்னோட வச்சுக்கணும். அதை விட்டுட்டு ஏன் உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா, ஏன் இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க, ஹேவ் யூ கான் ஃபார் நட்டு கிட்டுன்னா அப்புறம் வேற மாதிரி கேட்பேன். நான் ஒப்பீனியனா சொல்லணும். உன் ஒப்பீனியன்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஒப்பீனியனும் படம் பிடிக்காதுன்னு சொன்னாங்க பாரு, அவங்களோட ஒப்பீனியனும் நீ அதை புரிஞ்சுக்கணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனைனா அதை பேசி சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனைனா எனக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு பேசி சால்வ் பண்ணணும். அதை விட்டுட்டு அஃபேர் வச்சுக்கிறதுலாம் ஒரு நியாயமான விஷயமே கிடையாது. அதுல சில பேரு புஷ்பா 2 படம்னா எங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரி படம்லாம் நல்லா இருக்காது. புஷ்பா 2ல இருக்கிற மாதிரி ஒரு என்கேஜிங்கான சீன் இந்த படத்துல இருக்கான்னு. புஷ்பா 2ன்றது மசாலா படம் தான்.
பட் ஆனா அதுல செம்மையான என்கேஜிங் சீன்ஸ்லாம் இருக்கும். 3 ஹவர் படம் எடுத்து நம்மள கிரிப்பா உட்கார வைக்கிறதுலாம் சான்ஸ்லெஸ். அதனாலதான் அது அவ்வளவு க்ரோஸ் அண்ட் க்ரோஸ்ல கலெக்ட் ஆயிருக்கு. சும்மாலாம் ஒரு படத்தெல்லாம் தூக்கி கொண்டாடி எல்லாம் மாட்டாங்க. விஜய் பாரு ஒப்பீனியன் தான் சொல்லுங்க. மத்தவங்களுக்கு நட்டு இருக்கு நொட்டு இருக்குன்னா அவனுக்கும் அவன் காசு கொடுத்து அவன் படம் பாக்குறான். அவன் ஒப்பீனியன் சொல்லுவான். இப்ப படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவனால காசு திரும்பி தர முடியுமா? பார்த்து பேசு. ஃபேஷியல் பண்ணா பிடிக்க மாட்டேன். அவ்வளவு வருமானம் அவனுக்கு. இத பத்தி நான் என்னங்க பேசுறது? பயப்படாதா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. பேச முடியாது. தங்கச்சிமா மேட்ரு பண்ணலாம். என்னடா தங்கச்சின்ட்டு டக்குன்னு மேட்ரு பண்ணலாமான்னு கேக்குற? என்னடா பண்றீங்க? என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்தியக்கார தெரியாம கமெண்ட் பண்ணிட்டு டென்ஷன் பண்றானுங்க. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? ஆக்சுவலி இந்த மாதிரி லைக் போட்டுறவங்கள பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆயிடும். லாஸ்டா போய் விடுறாங்க. இவனுங்க நான் நிஜமானே சொல்றேன், இவனுங்கெல்லாம் போய் செத்துடலாம். நிஜமானே சொல்றேன், சீரியஸ்லி சொல்றேன். இவனுங்க நான் நல்ல வார்த்தை சொல்றதே எனக்கு விருப்பமே இல்லை. போய் செத்துருங்க நீங்களாம். இந்த மாதிரி வண்டி ஓட்டி நீ ஒரு போறது கிடையாது. போய் செத்துரு. சில வீடியோஸ் எல்லாம் வரும், வண்டி ஓட்டி விழுந்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ கம்பேக் கொடுக்குற மாதிரி வீடியோ. செருப்பால் அடிக்க தேவைன்னா அவங்கள பார்த்தாலே நான் டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தயவு செஞ்சு போலீஸ் டேக் பண்ணிட்டு இது பண்றாங்க. ஏன்னா இவனுங்க மட்டும் செத்தா பரவாயில்ல, பக்கத்துல போறவங்களை டிஸ்டர்ப் பண்ணி பக்கத்துல இருக்கவனையும் உள்ள வச்சு அவனுங்களும் பாவம் அவன் பாட்டு ஓரமா போயிட்டு இருப்பான். இந்த லூஸ் குடி வண்டி ஓட்ட தெரியாம லூஸ் குடி வேலை பண்ணிட்டு அவனுங்களை போயிட்டு டென்ஷன் பண்றாங்க. நான் உனக்கு சாப்பிட கொடுக்குறேன், நீ சூத்திர கட்டி வந்து நீ உட்கார முடியாம சாத நித்யானந்தம். இப்போ வீடியோ பார்த்தாலே எனக்கு கட்ட கோவம் வருது. அது ஏன் வருதுன்னா, வீடியோ பண்றான் போஸ்ட் பண்றான் அது பிரச்சனை கிடையாது. இன்டர்வியூல வந்துட்டு தனுஷ் 7 டேக் எடுத்தாருங்க. ஏன்னா ஒரே டேக்ல அப்படின்றான். அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். எனக்கு வெறியாவது. எனக்கு விஜய் அரசியல் போயிட்டாரு, அஜித் ரேஸ் போயிட்டாரு, அடுத்தது வாட்டர்மெலன் ஸ்டார் பேர் வச்சுக்கலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. வந்துட்டு நீ அவங்களோட சொல்லவே எனக்கு வெறியாவது. கம்பேர் பண்ணிட்டு நான் தாண்டா கெத்துன்ற மாதிரி. அதுவும் இப்ப ரீசெண்டா வந்து நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு அவரோட டேலண்ட காட்டுறாரு. அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. அங்க பாவம் அந்த ஆக்டர் ஆக்டிங்க பார்த்துட்டு நல்லா இருக்கலாம் போய் சொல்ற லெவலுக்கு அவங்க போயிடுறாங்க. அறிவு இருக்கா இல்லையா இவனுக்கு? இத்தனைக்கும் எனக்கு என்ன ஒரு பயம்னா, இந்த ஆள் டாக்டரா இருக்க, நீ பண்றது நல்லா இருக்கா இல்லைன்னு உனக்கே அது ஸ்ட்ரைக் ஆகும். உன்னோட இஷ்டம். நீ கேவலமா பண்றியோ நல்லா பண்றியோ அதை நீ போஸ்ட் பண்ணிக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அது வரைக்கும் மேட்ரு கிடையாது. பட் ஆனா நான் பண்றதா நல்லா இருக்கு, தனுஷ் 7 டேக் பண்ணாரு, நான் பாரு இப்பறேன் அப்படின்றான். நிறைய பேர் ஃபேன்ஸ்ன்றாங்க, கலாய்க்கத்துக்கு கூப்பிடுறாங்க. அது கூட இந்த ஆளுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஃபேமஸ் ஆகிறதுக்கு எந்த எல்லைக்கு வரைக்கும் போவாங்களான்னு தெரியல. எனக்கு என்ன ஃபேமஸ் ஆகிறதுக்கு தான் இந்த ஆள் இப்படி பண்றானா இல்ல நிஜமாலே இந்த ஆளுக்கு புத்தி கிட்டி கேட்டு போயிடுச்சான்ட்டு ஒரு மயிரம் தெரியல. எனக்கு வண்டி ஓட்டுறவங்க வீடியோ பார்த்தா காண்டாகும். எனக்கு அதே மாதிரி இப்போ வீடியோ பார்த்தா எனக்கு உச்சக்கட்ட காண்டாகும். எப்போனா தனுஷ் 7 டேக் எடுத்தாரு, நான் ஒரே டேக்ல முடிச்சிட்டேன் நம்பரு. அன்னில இருந்து என் மேல எனக்கு கர்றணும் போட்டு எங்கேயா பார்த்தனா உதவரம் வாதிக்கணும்னு இருக்கேன். இப்போ தனுஷ் அண்ணாவே 3 ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தை கட் பண்ணிக்கிற சீனுக்கு வந்து கிட்டத்தட்ட 7-8 டேக் எடுத்திருக்காரு வேலை. எல்லாமே நான் நியூஸில் பார்த்ததான். பட் நான் டக்குன்னு சிங்கிள் டேக்கில் பண்ணுறேன். Gather your friends, borrow some money, rent a car, go on a trip, take pictures, make yeah, I have a group like that. எந்த முரண்பாடு பிரச்சனையுமே வராது. நாங்க ஒரு ட்ரிப் போயிருக்கோம் கொடைக்கானல்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் நானு இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. நாங்க போயிட்டோம், செம்மையா என்ஜாய் பண்ணிட்டோம். அந்த ட்ரிப்புக்கு போகும்போது ரியாலிட்டி லைஃபே நாங்க மறந்துட்டோம். ஆக்சுவலி ஒரு வேற ஜோனுக்கு போயிட்டோம். பட் ரிட்டர்ன் வரப்போ நிஜமானே சொல்றேன், எங்க கண்ணெல்லாம் கலங்கிச்சு. ஏன்னா இன்னொருத்தன் என் கூடவே தான் இருப்பான், என் ஃப்ரெண்டு. இன்னும் 2 பேர் வந்து நான் எப்போ பார்க்க போறோம் அதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்களாம் எப்போ நான் மறுபடியும் பார்ப்பேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப பேடா ஃபீல் பண்றேன். கண்ணெல்லாம் கலங்கிச்சு. ஆல்மோஸ்ட் ரிட்டர்ன் சென்னைக்கு வரப்போ கண்ணெல்லாம் கலங்கிச்சு. அண்ட் டக்குன்னு ரியாலிட்டி அடிச்சிச்சு. டேய் மண்டே நீ வேலைக்கு போகணும், உனக்கு இவ்வளவு கடை இருக்கு, நீ எல்லாம் கட்டணும், ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு மண்டையில டக்குன்னு ஒரு மண்டை ஓபன் ஆயிடுச்சு. நம்ம இதெல்லாம் மறந்துட்டு அவ்வளவு சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம். ட்ரிப் நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்ல. அந்த மாதிரி ஒரு ட்ரிப் அது. தேங்க்ஸ் மோனிஷ் பரத்.
அண்ட் ட்ரிப்புக்கு போன இன்னும் 2 பேர் வந்து சரத் அண்ட் மோகன். நாங்க 3 பேர், அந்த 3 பேர் நானும் போனேன். ரியலி நைஸ் ட்ரிப். அடுத்த ட்ரிப்புக்கு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் என்னன்னா ஒருத்தனை கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா வரலாம் சொல்றான். பட் கண்டிப்பா போவோம்.